ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் டாக் அண்ட் மாக். ஸோ நான் உங்கள் ஸ்ரீதர். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் 2. அதாவது காலையில் வீடியோ வந்து ப்ராஃபிட் லாஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் டிஸ்கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் லாஸ் பார்த்துட்டு ஸோ ஒரு 5 ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்குள்ளே வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் இருக்குது. அதாவது டிஸ்கவுண்ட் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 ப்ராப்ளம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இதுக்கும். ஸோ இதை பார்த்துட்டா உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னைக்கு நைட் கொஸ்டில் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்கான டாபிக் தான் இருக்கும். ஸோ மறக்காம வந்து அட்டன் பண்ணுங்க கொஸ்டின். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டாக் அண்ட் மார்க் சேனல் வந்து SBI PO 2020 கிராஷ் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ் வீடியோ 4 PM, ரீசனிங் வீடியோ 5 PM, அண்ட் என்னோட வீடியோ வந்து 10:30 and 7:30 இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. எஸ், ஸோ காலையில் வந்து இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. அதாவது ஒரு ப்ராப்ளமில் செல்லிங் ப்ரைஸு ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோன்னா எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் சில பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலையில் வந்து நானே கையால் எழுதினேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா தெளிவாக டைப் பண்ணியிருக்கேன் என்ன சொல்ல வராங்க, எதனால் இப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா சில பேருக்கு ஒரு ப்ராப்ளமில் SP = 0.85 CP நான் டேரெக்டாக போட்டேன். ஆனால் எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ கொஷினில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்து ப்ராஃபிட் வந்து 37% கொடுத்துட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும் மக்களே. ஸோ காலையில் புரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜில் ஃபார்முலா போட்டால் காஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் நம்மளால் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் போடுறோம். அதாவது யூஸ்வலாக நமக்கு ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து செல்லிங் ப்ரைஸை மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு மீதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம். அதனால தான் செல்லிங் ப்ரைஸ் = காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்னு எழுதிட்டோம். ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா ஓகே. பட் இன்கேஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜில் என்ன பண்ணுவோம்? 37% ஆஃப் CP அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா யூஸ்வலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா அந்த ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காலையில் பார்க்குறப்பே. அதனால தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எழுதுறப்ப எப்படி எழுதிருக்கோம்னா P% ஆஃப் CP நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட்டுக்கு பதிலாக P% ஆஃப் CP. அந்த 37 நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 37% ஆஃப் CP. இந்த 37% எப்படி எழுதிருக்கேன்னா 37/100 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதில் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 137/100 CP வந்துடும். இந்த 100 வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஸோ 1.37 CP. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப தான் நமக்கு என்னாச்சுன்னா காலையில் வந்து SP = 0.85 CP, 1.225 CP அந்த மாதிரிலாம் கிடைச்சது. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இது வருது, ஏன் இது வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த அதே மாதிரி லாஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட்டு பார்த்தா லாஸ்ட் 12% இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்பயும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக லாஸோட ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், லாஸோட ஃபார்முலா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் = காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ்னு ஆகிடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் CP. பர்சன்டேஜில் வேல்யூ இல்லாமல் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் CP தான் எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 12% எடுத்துக்கிட்டேன். அதனால தான் CP மைனஸ் 12% ஆஃப் CP. ஸோ 12% நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 12/100 எழுதிக்கிறேன். அடுத்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 - 12 வந்துடும். ஸோ அதோட வேல்யூ வந்து 88/100. ஸோ 88/100 தான் எப்படி எழுதிக்கலாம் நம்ம 0.88 CP நம்ம எழுதிக்கிறோம். ஸோ SP = 0.88 CP. எப்போனா உங்களுக்கு லாஸ் 12% இருக்கிறப்ப. இந்த லாஸ் 12% இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ காலையில் இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளத்துலேயே சில பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஏன்னா அது நம்ம முன்னாடி செல்லிங் ப்ரைஸ் = எப்படி அதை எழுதுறதுன்னு தெரியாதனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போ எழுதுவாங்க. இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் = 18700. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் வந்து 15% சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 15% இருந்துச்சுன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் 15%னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி எழுதலாம்? 0.85 CPன்னு எழுதுவோம். ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் CP மைனஸ் 15% ஆஃப் CPன்னு எழுதுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 - 15 வரும். அது 85/100னா 0.85 CP. ஸோ நமக்கு SP வேல்யூ தெரியும். அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்?
00 divided by 0.85 equal to CP. ஸோ நம்ம சிபி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 15% ப்ராஃபிட் இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் தேவை. ஸோ அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 1.15 சிபி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி சிபி வந்து இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி எழுதிங்க. இந்த 1.15 வந்து 115/100 நான் எழுதிக்கிறேன். 115/100. அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 18,700. இந்த 0.85 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 85/100 எழுதிக்கிறேன். ஸோ அந்த 100 வந்து இங்கே மேலே போயிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? வேல்யூ கிடச்சிடும். காலை சால்வ் பண்ணுது. 5னா 23 சாரி 17 வந்துடுங்க. அடுத்து 17னா 1100. ஸோ 1100 இன்ட்டு 23 பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 25300 இப்படியும் கிடைக்கும். இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0.85 வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 1877 தெரிஞ்சிச்சு. அப்போ 1.15 தான் என்னன்னு தேவை. கரெக்டாக இதுதான் உங்களுக்கு தேவை. இது வந்து நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் இந்த மாதிரி போட்டுருந்தோம். இதுக்கு ஈக்குவல் இதுனா 1.15 ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணுறது. இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 25300 இதுதான் நமக்கு கிடைக்கும். ஐ ஹோப் இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மெத்தட் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டினில் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டினே வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ அந்த இடத்துல நம்ம தடுமாறுவோம். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணது. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 0.85 சிபி எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி வாங்க டிஸ்கவுண்ட் இருப்போம். காலையில் என்ன சொல்லியிருந்தேன்? டிஸ்கவுண்ட்னா ஒரு அமௌண்ட்டை கம்மி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் காலையில் வீடியோ சொல்லியிருந்தேன். சரி ஓகே, எங்கேருந்து இந்த அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க? இப்போ நான் இந்த வாட்சை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அடுத்து நான் 150 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ இப்போ நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா எங்கே கொடுக்கணும்? நான் 100 ரூபாயில் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு லாஸ் ஆகிடும். கரெக்டாக 150 ரூபாயில் கொடுக்க முடியாது. ஏன்னா 150 செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ இது காஸ்ட் ப்ரைஸும் இல்லாமல் செல்லிங் ப்ரைஸும் இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரைஸில் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். கரெக்டாக அதை தான் நான் சொல்லுவேன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். அதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து சம் காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரேட்டை ஏற்றி மார்க்கெட் ப்ரைஸில் வச்சுருப்பாரு. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவார்னா டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாரு. எங்களுக்கு வந்ததே வெறும் 2000 ரூபா தாங்க, நான் உங்களுக்கு வந்து 2100 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லி அள்ளி விடுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் தருவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு பொருளை வந்து நான் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் வைக்கிறேன். அந்த பொருள் வந்து விலை வந்து 2000 நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா 500 டிஸ்கவுண்ட் தரேன். 500 டிஸ்கவுண்ட் தந்தால் இப்போ என்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 1500 இருக்கும். இப்போ எனக்கு ப்ராஃபிட் 500 இல்லை லாஸ் 500? ஏன்னா இங்கே 1000 வாங்கி நான் 1500 இங்கே 2000 இருக்கிறத நான் 1500 எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு 500 லாஸா இல்லை 500 ப்ராஃபிட்டான்னு பார்த்தீங்கன்னா 500 ப்ராஃபிட் தான். ஏன் அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்ன்றது எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸை மீன் பண்ணி தான் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸை மீன் பண்ணி இருக்காது. டிஸ்கவுண்ட் தான் எதை பொறுத்து இருக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி காஸ்ட் ப்ரைஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கான ப்ராஃபிட் வந்து இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஏன் சார் லாஸ் இருக்காது அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு பொருளை மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு டிஸ்கவுண்ட் வச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஒன்றும் கொடுக்க மாட்டான். அப்போ எப்பயுமே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்னு வரப்போ மோஸ்ட்லி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளில் பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ், அதாவது 500. இதுதான் உங்களுக்கு ஃப்ளோ சார்ட், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்கான ஃப்ளோ சார்ட். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அது சம் ப்ரைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் ப்ரைஸ்க்கு, அங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துட்டு உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வருது. காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு என்னென்னா ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ இதில் இன்னொன்று இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எனக்கு வந்து இதே பொருள் எடுத்துங்க 1000, அதை வந்து நான் ரேட் ஏற்றி 2000 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பொதுவாக 500 டிஸ்கவுண்ட் நான் தரேன். இப்போ நம்ம பசங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுலாம் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு இப்போ 500 டிஸ்கவுண்ட் சார் இன்னொரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ இன்னொரு 100 ரூபா டிஸ்கவுண்ட் தந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1400 கிடைக்கும். ஸோ இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000 தான் காஸ்ட் ப்ரைஸ்,
இந்த 1400 தான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்போ இது ரெண்டு சார் அப்படின்னா இது மார்க்கெட் ப்ரைஸ் 1, 2000 எடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் 1, 1500 எடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் 2. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதில் இனிஷியலாக நீங்கள் கொடுக்குற விலை தான் என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ், ஃபைனலாக கொடுக்கறது தான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். நடுவில் எத்தனை விலை வந்தாலுமே சரி அது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் தான். புரியுதா மக்களே எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த கேஸில் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000க்கும் 400க்கும் டிஃபரன்ஸ் 400 தான் ப்ராஃபிட்டு. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோ சார்ட்டு. இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் எங்கேருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் குறைக்கணும் அப்படின்னா எங்கேருந்து குறைக்கணும் இப்போ தெரிஞ்சிருக்கும், மார்க் ப்ரைஸ்லேருந்து குறைக்கணும் அப்படின்ட்டு. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். அதாவது நான் காலையிலே சொன்னேன் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்கவுண்ட் கொடுப்போம்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணாங்க, ரெண்டு கடைக்காரங்க இருக்காங்க, ஷாப்கீப்பர் 1, ஷாப்கீப்பர் 2. ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொருளோட விலை வந்து 1000 வச்சுருக்காரு சரிங்களா. இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா 20% டிஸ்கவுண்ட் தராரு. இன்னொரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 1000 ரெண்டு 10% தரேன்னு சொல்கிறாரு. 10% அண்ட் அகெயின் 10%. ஸோ இப்போ இந்த ஃபைனல் ரேட்டு ரெண்டுமே ஒன்று தான் இருக்குமானா கிடையவே கிடையாது. ஏன்னா 1000லேருந்து நமக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கம்மியாகும், 200 கம்மியாயிடும். ஸோ அப்போ இங்கே கிடைக்கிறது 800. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000லேருந்து 10% கம்மியாகும். ஸோ 900, 900லேருந்து 10% கம்மியாச்சுன்னா 910. ஏன்னா 90 தான் நமக்கு கம்மியாகும் இந்த இடத்துல. ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து ஓவரால் டிஸ்கவுண்ட், இது சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஸோ இதில் நெட் ப்ராஃபிட், அதாவது நெட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நெட் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் பெருசாலைங்க. இது இனிஷியல் ப்ரைஸு, இது ஃபைனல் ப்ரைஸு. இதுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு நெட் டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ இதுக்கும் இங்கே 810 வந்துடும். ஸோ இதுக்கும் நெட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19%. ஏன்னா 190 கம்மியாக இருக்குது. ஸோ 19%. இப்போ ஷாப்கீப்பர் 1க்கு ப்ராஃபிட் அதிகமாக, ஷாப்கீப்பர் 2க்கு ப்ராஃபிட் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் 2க்கு தான் ப்ராஃபிட் அதிகம். ஏன்னா 1000 ரூபா பொருளை வந்து அவர் 800 தான் விற்றுருக்காரு ஷாப்கீப்பர் 1. ஷாப்கீப்பர் 2 வந்து 810 விற்றுருக்காரு. ஸோ ரெண்டு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்தமாரி 1000 ஆர் 100 வச்சு பேஸ் 100 வச்சே சால்வ் பண்ணுங்க. 100 அடுத்து அங்கேருந்து 90 அடுத்து 81 இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் நடத்துகிறப்ப நான் சொல்லியிருந்தேன். A + B + ஆர் மைனஸ் AB / 100 இதுலேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த பர்சன்டேஜில் வந்து ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு எங்கே இருக்கும்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி சார் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப ப்ரைஸ் கம்மியாகும் கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், -10 -10 -10 × -10 + 100 நீங்கள் போட்டுருவீங்க இந்த சம்முக்கு. ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணப்போ -19 கிடச்சிருக்கு. இப்போ எல்லா ஊர்லேயுமே புதுசாக ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி அப்படின்ட்டு. ஸோ ஜிஎஸ்டி போட்டால் என்ன ஆகும், இப்போ ஒரு ப்ரைஸ்லேருந்து நம்ம ஜிஎஸ்டி போட்டால் அதுக்கு வந்து ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. அப்போ ஜிஎஸ்டி ப்ரைஸு அதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் இதெல்லாம் போடுறப்ப அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட்டு ஆர் ஆஃபர் இல்லை ரிடக்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு பொருள் வந்து இப்போ 1000 வச்சுருப்போம், அதில் வந்து 10% நான் டிஸ்கவுண்ட் தரேன். அடுத்து நான் என்ன பண்ணேன் 10% நான் ஜிஎஸ்டி போடுறேன் அப்படின்னா விலை என்ன ஆகும், இங்கே 900 அடுத்து வர்றப்ப 990 ஆகிடும். ஸோ அதாவது ஜிஎஸ்டி போடுறப்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எங்கெல்லாம் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது எங்கே டிக்ரீஸ் ஆகுது நீங்கள் தெளிவாக பார்க்கணும் மக்களே. ஸோ அப்போ அதை ஃபார்முலா அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், -10 + 10. ஏன்னா ஜிஎஸ்டி போட்டால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் +10 யூஸ் பண்ணிக்கோம். -10 × +10 -100. ஸோ இது சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 கேன்சல் ஆகிடும், 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1%. ஸோ அதாவது 1% டிஃபரன்ஸ் ஆயிருக்கு இனிஷியலேருந்து ஃபைனல் ப்ரைஸ்க்கு. இதுதான் உங்களுக்கு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட்னா இவ்வளோ மட்டும்தான்ப்பா. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னா லாஸ்ட்னா பேஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தென் லாஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். இன்னும் இது இல்லாமல் சில டாபிக் விட்டுருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு நாலேஜ் செஷனில் நடத்துகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் காலையில் வந்து ப்ராஃபிட் லாஸ் பேஸ் நடத்திட்டேன், இதில் டிஸ்கவுண்ட் நடத்திட்டேன். இது ரெண்டும் நீங்கள் தெளிவாக கிளியர் ஆகிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் ஒன்று கொடுத்துறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ், தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல், ஒரு பொருளோட விலை 1 ரூபா நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஃப்ராக்ஷன் மாறிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 25 20 இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம்.
இது ரெண்டுத்துக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எல்சிஎம் வந்து 100 ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகல்ஸ் வந்து 100. அப்போ ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு எவ்வளோப்பா இருக்கும்? 4 rupees வந்துடும். ஒரு ஆர்டிகளோட விலை வந்து 4 rupees. இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் அதே 100க்கு எடுத்துப்போம். ஏன் சார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம எல்சிஎம் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணுறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் 20 ஆர்டிகல்ஸ் வந்து 100 rupees. அப்போ ஒரு ஆர்டிகல் பார்க்குறப்ப உங்களுக்கு 5 rupees வந்துடும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாமா? 1/4 into 100, அதாவது 25%. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துட்டு அதை வேல்யூ வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 25 ஆர்டிகல்ஸ்னா அது 100 rupees. ஸோ அப்போ அதை வச்சு ஒரு ஆர்டிகளோட விலை தெரிஞ்சிடும். ஏன் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து போட்டோம்னா இன்னொரு வேல்யூ வந்து ஃப்ராக்ஷன் வரும், டைம் இன்னும் கொஞ்சம் இழுக்கும். நம்ம வேல்யூ ஈஸியாக முடிக்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா எல்சிஎம் எடுக்க சொல்கிறேன். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வேல்யூ சின்னதாகவும் இருக்கும், அதே சமயம் எக்ஸாக்டாக டிவைட் ஆயிரும். அதனால தான் எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 article is 4 rupees, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 article is 5 rupees இந்த இடத்துல. அப்போ ப்ராஃபிட் வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது 4க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1 rupee. 1/4 into 100 is equal to 25%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம். A TV was purchased for 54,000. It was marked up by 40%. It was sold at a discount of 20% on market price. What was the profit percent of the cost price? அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு டிவி வந்து 54,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 40% ரேட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு விற்கிறாங்க. அப்போ நமக்கு ஓவராலாக வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி போடலாம்? யூஸ்வலாக வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 54,000, இதுலேருந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்டாக? அப்போ 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 20% கம்மி பண்ணுறோம். ஏன்னா டிஸ்கவுண்ட்லாம் கம்மியாகும். இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆகிடும் ஃபைனலாக. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. தென் அதை வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட் நார்மலாக போடுறது. இன்னொரு ரெண்டாவது மெத்தட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்காங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்காங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 54,000 இவ்வளோ பெரிய வேல்யூ எடுக்கணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக 100 எடுத்துங்க. 100 இதுலேருந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடுத்து 140 கிடைக்கும். ஸோ 140லேருந்து 20% நீங்கள் கம்மி பண்ணுங்கள். 20% கம்மி பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதில் 20% போச்சுன்னா உங்களுக்கு 1% வந்து 14, சாரி 10% 14, 20%னா 28. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 112. ஸோ இதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். இதில் உங்களுக்கு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 12% அப்படின்ட்டு. இதுதான் ரெண்டாவது மெத்தட். ஒன்று இப்படி இனிஷியல், இது நார்மல் மெத்தட். 54,000 நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து 40% ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். அங்கேருந்து 20% வேல்யூ டிக்ரீஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். இப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைக்கும். அதை கொண்டு போய் ஃபார்முலாவில் போட்டால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் கொஸ்டினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வேல்யூனா நம்ம இது தான் போட்டாகணும். வேல்யூனாலும் ஒன்றும் பெருசாக இல்லை, 12% ஆஃப் 54,000 எடுத்துக்கிட்டால் போதும் ஃபைனலாக. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி 40% அடுத்து 20%லாம் வந்திருக்கோ அப்போ என்ன பண்ணுங்கள், இனிஷியல் வேல்யூ 100 எடுத்துங்க. 100 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டேரெக்டாக கிடச்சிரும். ப்ராஃபிட் வேல்யூ தேவை அப்படின்னா இப்போ 12% ஆஃப் 54,000 அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கனாலும் இது அப்ளை பண்ணலாம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனாலும் இது அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிங்க. புரியுதா மக்களே? சரி வாங்க அடுத்து போவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இதை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம்? இன்னொரு மெத்தட் சொல்ல மறந்துட்டு பாருங்க. தேர்ட் மெத்தட். 2 மெத்தட் சொல்லியாச்சு. தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளுக்கு 40% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 20% டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ அப்போ இதென்ன சொல்லலாம்? சக்ஸசிவ் பர்சன்டேஜ்னு சொல்லலாமா? 40% இன்க்ரீஸ் ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம், சக்ஸசிவ் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் இங்கே வந்துடும். ஒரு நிமிஷம், கர்சர் வேறு எங்கே தெரியல, வந்துருச்சு. ஸோ அப்போ போட்டிங்கன்னா 40% வந்து மார்க்கெட் அப், ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ +40. அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்? 20% வந்து வேல்யூ கம்மியாகுது. ஸோ வேல்யூ கம்மியாச்சுன்னா
-20. இப்போ +40 இன்ட்டு -20 எவ்வளோ வரும்? -800 டிவைட் பை 100 கேன்சல். ஸோ -28 40 -28 உங்களுக்கு கிடைக்கிறது 12. ப்ளஸில் வந்தனால என்ன ஆகும்னா 12% வந்து உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி போட்டாலுமே ஆன்சர் வந்து 12%. உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எது கன்வீனியன்ட் இருக்கோ அப்படி போடுங்க. எனக்கு நான் வந்து தெரிஞ்ச மெத்தட் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் போடுங்க. நான் யூஸ்வலாக எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இந்த செகண்ட் மெத்தட் தான். ஏன்னா செகண்ட் மெத்தடில் தான் உங்களுக்கு எப்பயுமே தப்பு நடக்காது. நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். செகண்ட் மெத்தட் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது செகண்டு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் போடுங்க. சரிங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A shopkeeper sold at a smartphone for 15,000. Had he offered discount of 10% on selling price, he would have earned a profit of 8%. What is the cost price of the smartphone? யூஸ்வலாக நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றதை நம்ம எங்கே எடுப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் எடுத்துருவோம். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எங்கே எடுப்போம்னா யூஸ்வலாக மார்க்கெட் ப்ரைஸ் தான் எடுப்போம். கரெக்டாக? ஆனால் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா had he offered discount of 10% on selling price. ஸோ செல்லிங் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் வந்து 8% கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ்ன்றது நமக்கு 15,000. செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 15,000. ஸோ இதில் 10% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதில் 10% போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 13,500. அதாவது 10%னா 1,500 மைனஸ் பண்ணால் 13,500. 15,000 வந்து. ஸோ இப்போ இதுதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஆகிடும். இப்போ இதை நாங்கள் விற்கிறப்ப இப்படி இந்த ரேட்டில் விற்கிறப்ப தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா 8% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 8% ப்ராஃபிட்டாக நம்ம செல்லிங் ப்ரைஸில் எடுத்தோம்னா எப்படி எழுதுவோம்? 1.08 எழுதுவோம். 1.8ன்னு போட்டால் 80% ப்ராஃபிட் போயிடும் மக்களே. ஸோ அதனால என்ன பண்ணால் 1.08 எழுதிக்கிறோம். 1.08 சிபி. ஸோ அப்போ சிபி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 13500 டிவைட் பை 1.08. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 500 108 இன்ட்டு 100 டிவைடர் உங்களுக்கு 9 டேபிள் போகும், நியூமினேட்டர் 9 டேபிள் போகும். ஸோ கேன்சல் பண்ணால் 12. இங்கே வந்து 1500 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 4. இது வந்து உங்களுக்கு ஸோ 500. இது 25. ஸோ 25 இன்ட்டு 5னா உங்களுக்கு 125. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 12,500. இதுதான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். யூஸ்வலாக வந்து டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 15,000லேருந்து மைனஸ் பண்ணுறோம். சரிங்க சார், இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ராஃபிட் வந்து எது கணக்கு பண்ணணும் அப்படின்னா 15,000 கணக்கு பண்ணக்கூடாது. இந்த விற்றதுக்கு அப்புறம் அதில் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட்டு. இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ 13,500 இதை வந்து 13,500 டிவைட் பை 1.08 எழுதிட்டோம். ஏன்னா 8% ப்ராஃபிட் எடுத்தனால 1.808 சிபின்னு எழுதிட்டோம். இதை சால்வ் பண்ணப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12,500 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் மக்களே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை மெத்தட் எனக்கு தெரியுதோ எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இந்த சமுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மெத்தட் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு எதனா மெத்தட் இருக்குது சார் இது இப்படி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை பார்க்கலாம் இப்படி போடலாமா அப்படின்னு. ஏன்னா நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன். ஸோ அவங்க நெக்ஸ்ட் பண்ணுவோம். Pinky sold a machine to Shalini at a profit of 30%. Shalini sold this machine to Arun at a loss of 20%. If Pinky paid 5,000 for this machine, then find the cost price of the machine for Arun. அதாவது பிங்கி மொத்தம் 3 பேர் ஒரு மிஷின் கைமாறுது. பிங்கி, அடுத்து ஷாலினி, அதுக்கு அடுத்து அருண். இப்போ என்ன பார்க்குதுன்னா இவங்க வந்து இவங்கள்ட்ட 30% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. ஸோ 30% ப்ராஃபிட்டுக்கு. அடுத்து இவங்க வந்து இவங்கள்ட்ட 20% லாஸுக்கு விற்றுருக்காங்க. கரெக்டாக? அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த அருணா என்ன, இந்த அமௌண்ட் இவங்கள்ட்ட எவ்வளோக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5,000. அதாவது என்ன சொல்லுங்க, பிங்கி பெய்ட் 5,000. பிங்கி பெய்ட் அப்படின்னா அவங்க வாங்கினது தான் 5,000. பிங்கி சோல்டுனா தான் இந்த அமௌண்ட் இவங்கள்ட்ட 5,000 வந்துடும். பிங்கி பெய்டுன்றதுனால நமக்கு P = 5,000 வந்துடும். ஸோ அப்போ இதில் 30% இன்க்ரீஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 30% இன்க்ரீஸ் பண்ணால் இவங்கள்ட்ட போகிறது 6,500. அதாவது 10% 500, 30%னா 6,500. இப்போ இங்கேருந்து 20% கம்மி ஆகிட்டு போகுது. ஏன்னா லாஸில் வச்சுருக்காங்க. அப்போ கம்மி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கம்மியாகும்? 10% வந்து 650
20%னா 1300, இது 20%, இது 10%. ஸோ 6500லேருந்து 1300 மைனஸ் பண்ணால் 5200. இதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அருணோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் ஒரு பொருளை வாங்குறதுக்கு 5200. இப்படியும் போடலாம், அப்படிலாம் நீங்கள் 100 வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். 100 வச்சு போட்டிங்க அப்படின்னா 100லேருந்து 30 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 130. 130லேருந்து 20% டிக்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 130லேருந்து 26 மைனஸ் பண்ணால் 4. ஸோ 4% ப்ராஃபிட்டு. 4% ஆஃப் 5000 தான் உங்களுக்கு என்ன? 4% ஆஃப் 5000 தான் 200. ஸோ அப்போ 5200க்கு வாங்கியிருப்பான் இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். இது ஒரு மெத்தடு, இது செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா, அதாவது 30%, அடுத்து லாஸ்ட் 20% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ -20. அடுத்து இதன் இடத்தையும் மட்டும் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -600 டிவைட் பை 100. சால்வ் பண்ணால் 30 - 26 = 4. ஸோ 4% ஆஃப் 5000னா 200. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் வந்து 5200. புரியுது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறேன்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எப்படி சால்வ் பண்ணால் நார்மலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டா இத்தனை மெத்தடில் சால்வ் பண்ணுறான். எதுனா ஒரு மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணால் அது எனக்கு போதும். சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ராப்ளம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் எவ்ரி ஒன் வாட்சிங். நீங்கள் உங்கள் சப்போர்ட் ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படின்னா குரூப்பில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ப்ரைவேட்டாக கேட்கறதாலும் கேட்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்காமல் கேளுங்க. ஏதாச்சும் குவரிஸ் இருக்குனாலும் எதுவும் தயங்காமல் கேளுங்க. அப்படின்னா தான் என்னால் மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் நீங்கள் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கேட்டாங்க, அதனால தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு என்ன புரியலனாலும் நீங்கள் கேளுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.